கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் நன்றி செலுத்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். இயேசுப்பன் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தை வாஞ்சியோடு கேட்கிறீர்கள். கேட்கிறது மட்டுமல்ல, அதன் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஜீவனுள்ள சாட்சியில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கும் அற்புதம் செய்வார், இன்றைக்கு செய்வார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். பாருங்க, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி. இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். தரிசனமானார் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்பட்டு பேசுறாரு. சாலமோன்கிட்ட ராத்திரியில இரவுல ஆண்டவர் வெளிப்படுறாரு, தரிசனமாகிறாரு. ஏன் உங்களுக்கு தரிசனமாக மாட்டாரா? உங்களோடு பேச மாட்டாரா? பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறவர், தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் ஆண்டவர் சமூகத்திலே அடியன் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கல்வாரி காட்சி எனக்கு காண்பித்தார், தரிசனமானார். அவருடைய எல்லா காயப்பட்ட தழும்புகளை எனக்கு காண்பித்தார். அதில் இரத்தம் வடிகிறதை காண்பித்தார். அந்த இரத்தத்தை ஒரு தேவ தூதன் அப்படியே எடுத்தின் மேல் ஊற்றுவதைப் போல எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். உணர்ந்தேன், பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்டேன். எத்தனையோ தடவை நான் கர்த்தரை தரிசித்திருக்கிறேன். ஒரு தடவை, அதாவது பலத்த நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, ஊழியத்திலே அப்படியாக ஒரு கலங்கின நிலையிலே நான் என்னுடைய ஜெப அறையிலே அழுது கொண்டே இருந்தேன். அப்படியே கண்களை மூடி நான் அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கரம், அது தெளிவாய் பார்க்கிறேன், ஆணி வாய்ந்த கரம் அப்படியே வானத்தில் இறங்கி வருகிறது. என் முதுகை வந்து தட்டினது. அந்த தட்டின உடனே, ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்ற சத்தத்தை நான் கேட்டேன். உன்னை அள வைத்தவர்களை நான் அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று ஆண்டவர் பேச. நான் சொன்னேன், வேண்டாம் ஆண்டவர், அவர்களை மன்னியும். இப்படி எத்தனையோ தடவை ஆண்டவர் தரிசனமாக இருக்கிறார். அது ஏன் தரிசனமாகிறார் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு அதுதான் சாட்சிங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளளவும் தன்னுடைய சீசர்களுக்கு தரிசனமானார். வேதத்தை வாசிச்சு பாருங்க. நான் உயிரோடு இருக்கிறங்கிறத காண்பித்தார். அதான் அடையாளம். தரிசனமாகிறது. இந்த உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையே, அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்புங்க. இன்று முதல் ஏசப்பா உங்களுக்கு பல கோணத்திலே, பல விதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி அவர் உயிரோடு இருக்கிறதை, அவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க போகிறார். நம்புவீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சாலமோனுக்கு இரவு தரிசனமாகி பேசின எங்கள் அன்பு தகப்பன், இதோ இன்றைக்கு ஜெபிக்கிற அனைவருக்காய் ஜெபிக்கிறேன். இதுவரையிலும் நீ தரிசனமாகாத உம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாவீராக, உம்மை வெளிப்படுத்துவீராக, நான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மிடத்தில் விசுவாசம் பெருகட்டும், அன்பு பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், கவலை மாறட்டும். நீர் இருக்கிறதை வெளிப்படுத்தினால், உம்மை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி விட்டால் உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். நீர் வெளிப்படுத்துவீராக. சாலமோனுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன், தரிசனமாய் காண்பித்த தேவன், காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல வியாதியஸ்தர்களை சுகமாக்கும். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும், பயம் விலகட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும், வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும், படிப்பில் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தடை மாறட்டும், குடும்பங்களில் பிரிவினைகள் விலகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை எல்லாருக்கும் செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கலங்கி கண்ணீரோடு கவலையோடு பயத்தோடு இருக்கிறார்கள், எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.